ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டோரஸ் ஜூனியர். ஸோ இந்த வீடியோவில் நான் பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு கஸ்டமைஸ் டிஷர்ட். ஸோ எஸ், ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு ஒரு கஸ்டமைஸ் டிஷர்ட் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் அதுக்கு நிறைய பேஜஸை தேடி ஒரு பேஜை கண்டுபிடிச்சி அந்த பேஜுக்கு நான் ஓனாக டிசைன் பண்ணேன். என்னோட ஸ்பைடர்மேன் டிசைனை அமைச்சு வச்சேன். அவங்களும் நான் எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டாக பிரிண்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ டிஷர்ட் பற்றி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அண்ட் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம், இதில் ஸ்பைடர்மேன் மட்டும் இல்லை, ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் இருக்குது. ஸோ அதுதான் இந்த ஹல்க். ஸோ டிஷர்ட்டோட ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்கோட ஐஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளான் பண்ணி போடலை. ஆக்சுவலி சோனி ஹல்க் டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இந்த டிஷர்ட்டை பிரிண்ட் கொடுத்துருந்தேன். ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. அந்த டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன் வரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டீசரில் வந்து அந்த ஐகானிக் ஹல்கோட ஐ ஷாட்டுமே நம்ம டிஷர்ட்டில் முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பின்னாடி இருக்கிறது தான் மெயின் அண்ட் செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதை நானே தான் க்ரியேட் பண்ணேன். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. நான் 3D டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஜஸ்ட் பிராண்ட் நியூ டேன்னு டெக்ஸ்ட் பண்ணி நான் பிக்சாப்பில் ஆல்ரெடி இருக்க ஸ்பைடர்மேன் கிளிப் பேட் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு இன்ஸ்பயராக நான் எடுத்தது இந்த இமேஜ் தான். ஸோ நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருந்தேன். ஸோ இந்த இமேஜே நான் பிரிண்ட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கஸ்டமைஸ் டிஷர்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்மளே ஓனாக டிசைன் பண்ணணும்னு சொல்லி நான் டிசைன் பண்ணேன். அந்த அளவுக்கு டிசைன் பண்ணல, ஆல்ரெடி இருக்க மெட்டீரியல் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு கஸ்டமைஸ் டிஷர்ட் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஸ்பைடர்மேன் படத்துக்கு நான் இந்த டிஷர்ட் போட்டு தான் போகிறேன். அண்ட் நீங்கள் இந்த கஸ்டமைஸில் போகிறீங்க அப்படின்றத மறக்க மாட்டேங்க மென்ஷன் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் உங்களுக்கு பிக் பண்ணுறேன்.